ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்எல் மகேஷ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல விளையாட்டுகளை நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டுகள் போட போகிறோம் அப்படின்னாக்கா, நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆடுபுலி ஆட்டம்னா எப்படி இருக்கும், நாங்கள் விளையாடினதே கிடையாது, கேள்வி மட்டும் தான் பட்டிருக்கிறோம், ஸோ அது எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்காக அந்த ஆடுபுலி ஆட்டத்தை சத்தியமாக எனக்கு தெரியாது, எங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு அதை நான் உங்களுக்காக கொடுக்குறேன். ஓகே, அந்த விளையாட்டை நீங்கள் கவனமாக கவனித்து பாருங்கள். இது சரியான ஒரு சிந்தனையான விளையாட்டுங்கிறத மட்டும் யாருமே மறுக்க முடியாது. இந்த சிந்தனைகள் இல்லாமல் விளையாடணும் அப்படின்னா வாழ்க்கையிலையும் சரி, இந்த ஆட்டத்திலையும் சரி, நம்ம ஃபெயில் ஆகிடுவோங்கிறது மட்டும்தான் உண்மை. அந்த விளையாட்டு எப்படி விளையாடணும், அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை, எல்லாத்தையும் நான் தெளிவாக இதில் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி அதை பாருங்கள். உங்களுக்கு புரியலைன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஐ வில் கமெண்ட் யூ. ஓகே, வாங்க போகலாம். இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு நமக்கு பெருசாக நிறைய விஷயங்கள்லாம் தேவைப்படாதுங்க. ஒரு 2 டிஃப்ரெண்ட் கலர் மெட்டீரியல் இருந்தால் போதுமானது, ஒரு சாக் பீஸ் இருந்தாலும் போதுமானது. இந்த விளையாட்டை நிறைய வீடுகளில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, வெளியே கடைகளில் இந்த மெட்டீரியல்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கல் ஏதாவது கல் எடுத்துக்கிட்டு அந்த கல்லை வச்சு இந்த விளையாட்டை விளையாடுவாங்க. நம்ம இங்கே என்ன விளையாட போகிறோம் அப்படின்னா, இதில் நான் இந்த பார்க்குற மாதிரி தெரியும் உங்களுக்கு, 3 புளியமுத்து, 2 அப்புறம் 15 நிலக்கடலை. ஸோ இந்த 3 புளியமுத்து இந்த ஆட்டத்தில் புளியாட்டம் ஆடும். அந்த நிலக்கடலையை நாங்கள் ஆடாட்டம் பயன்படுத்த போகிறாங்க. ஸோ நம்மளுடைய விளையாட்டோடைய கிளியர் நோக்கமே, நம்ம வீட்டில் என்னென்ன பொருளெல்லாம் இருக்குது, அந்த பொருளை வச்சு நம்ம எப்படி விளையாடலாம் அப்படிங்கிறதான் இது வரைக்கும் பார்த்துட்ருக்குறோம், இனிமேலும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு எப்படி இந்த ஆடுபுலி ஆட்டத்தோடைய கட்டத்தை வரைகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன். அதுதான் நம்ம அடுத்தால பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த விளையாட்டு எப்படி விளையாடணுங்கிறது எனக்கு தெரியாதனால இந்த விளையாட்டில் முறையாக எங்கள் அப்பாவை நான் உள்ள கூப்பிட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஏன்னா அப்பாட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் இந்த விளையாட்டு. இதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சாக் பீஸ் வச்சுட்டு ஒரு முக்கோணம் வரைகிறாங்க. உள்ள ஒரு முக்கோணத்துக்கு அப்புறம் உள்ள ஒரு முக்கோணம் மாதிரி, அதாவது 2 கோடை கீச்சிக்கணும். இது உங்களுக்கு வீடியோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த முக்கோணத்தில் பாதியில் பார்த்திங்கன்னா ஒரு செவ்வகம் வரைகிறாங்க. இந்த செவ்வகம் வரைஞ்சாச்சு அப்படின்னா உங்களுக்கு அதில் பார்த்தாவே புரியும். செவ்வகம் நீட்டாக வரைஞ்சிடுறாங்க. அந்த செவ்வகத்துக்கு உள்ள என்ன ஒரு கிராஸ் லைன் உள்ளே வரைகிறாங்க. இவ்வளோ தாங்க இந்த ஆடுபுலி ஆட்டத்துக்கு நம்ம வரைய வேண்டிய படம். இது பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாட்டி நீங்கள் போட்டு பாருங்கள், அது உங்களுக்கு தெளிவாக புரியும். இதில் என்ன பண்ணுறோன்னாக்கா, நம்ம அடிக்கடி விளையாடும் போது இது அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு மேலேயே அந்த லைனை கொஞ்சம் திக்காக வரைகிறாங்க. இதில் இந்த சிறுவர்கள் ரொம்ப உற்சாகமாக அதை கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அடுத்த வாட்டி அவங்க போய் இந்த விளையாட்டு பல பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல, ஸோ அதனால் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இதில் புளியமுத்தை ஒருத்தர் எடுத்துட்டாரு, அவர் புளியாட்டு ஆட போகிறாரு. இதில் நிலக்கடலையை அப்பா எடுத்துருக்கிறாரு, அவர் ஆடாட்டு விளையாட போகிறாரு. இந்த புளியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த உச்சியில் இருக்கிற மலையிலேருந்து, அதாவது அந்த குட்டி ட்ரையாங்கிளில் முதல்ல புளியை வச்சிடணும். இதுதான் ஆட்டத்தினுடைய தொடக்கம். முதல்ல அந்த புளியை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆடை உள்ளே வைப்பாங்க. இந்த ஆடை வைக்கும்போது அதை கவனமாக வைக்கணும், சிந்தனையோடி வைக்கணும். இதில் சிந்தனை இல்லாமல் வச்சா என்ன ஆகுனாக்க, இப்போ பார்த்தா தெரியும், அந்த புலி அதை ஆட்டை தாண்டி போய் அதை வெட்டி தூக்கிடுச்சுங்க. இதனுடைய முறைகள் இப்படி தாங்க. எப்படின்னா, புளியமுத்து, அதாவது புலி ஆட்டை தாண்டிச்சு அப்படின்னா, தாண்டி வைக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, இதே மாதிரி அந்த ஆடை வெட்டி புலி கையில் எடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சில வாட்டி நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது தான் இதனுடைய, இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டை தாண்டுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஆடு வைக்கிறவங்க ஆட்டை தாண்ட விடாமல் இருக்கிறதுக்காக அதில் ஒரு ஆட்டை தூக்கி வச்சுறாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த புலி விரட்டி அந்த ஆட்டு பக்கம் போகுது. ஆனால் அந்த ஆடு தெளிவாக அதனுடைய காயை நகர்த்திக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் புலி இதில் திணறுதுங்கிறது உண்மை. நீங்கள் இந்த விளையாட்டை நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்கள், இதில் நிறைய சிந்தனைகள் இருக்குது. இப்போ ஆடிட்டுருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புலி நகர்த்துறவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நகர்த்திட்டுருக்கிறாரு. மேபி அதை யோசிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இந்த ஆடு விளையாடுறவர் ரொம்ப கவனமாக கொண்டு போயிட்டாங்க. ஆட்டை பக்காவாக லாக் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் பார்த்தா உங்களுக்கு புரியும், இந்த புலி அதுக்கு மேலே எங்கே போகிறதுன்னு தெரில. இந்த புலியை லாக் பண்ணிட்டாங்க. மேலே ஒரே ஒரு புலி மட்டும் நகர்த்துறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அந்த புலியை அவர் நகர்த்துறதும் ஆட்டை தூக்கி உள்ளே வைக்கிறதும் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சு. கதம். இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும், இதுக்கு மேலே புலியால் எங்கேயுமே போக முடியாது. ஆடு அந்த புலியை லாக் பண்ணிடுச்சு. இப்போ ஆடாக விளையாடினவங்க இந்த ஆட்டத்தில் வின்னு. அவ்வளோதாங்க இந்த ஆடுபுலி ஆட்டம். சரிங்க, இந்த புலியை அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், கட்டாயமாக அட்டாக் பண்ண முடியும். அதுதான் நீங்கள் அடுத்த இதில் பார்க்க போகிறீங்க. வாங்க, ஆடு வின் பண்ணுற கதையை இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ அடுத்த ஆட்டம் ஆரம்பிக்குது. இதில் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அப்பா ஆடாட்டும், குழந்தை புலியாட்டும் இதில் ஆடிட்டுருக்குறாங்க. இதில் முதல்லையே புலி ஒரு ஆட்டை தாக்கிடுச்சு.
ஸோ இதில் இந்த புலியாட்டு ஆடுறவங்க கொஞ்சம் யோசித்து விளையாடுறத நீங்கள் கவனிக்கலாம். அவங்க ட்ரை பண்ணுறாங்க எப்படியெல்லாம் நம்ம வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ பார்த்தாலும் தெரியும். ஆனால் அந்த ஆடு சாதாரணமானதாக இல்லை, அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆடாக இருக்கிறதுனால அவங்க அதை வெட்ட முடியாத அளவுக்கு அதனுடைய ஆடுகளை வந்து வச்சிட்ருக்கிறாங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் இந்த ஆட்டத்தில் வின் பண்ண போகிறது இந்த புலியாக தான் இருக்க போகுது. அது எப்படி நீங்கள் இந்த விளையாட்டை கடைசி வரைக்கும் பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும். இந்த விளையாட்டில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த புலி எப்படியெல்லாம் வெட்டும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆட்டை தாண்டி அடுத்த கட்டத்தில் போய் புலி உட்கார முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆடு வெட்டப்படும். ஒன்றும் இல்லைங்க, இந்த புலி இருக்குது, இந்த புலி ஆட்டை தாண்டி அடுத்த ஜங்ஷனில் போய் உட்கார்றதுக்கு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆடு வெட்டப்படும். அது எப்படி வெட்டுறாங்க அப்படிங்கிறது இப்போ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தால் புரியும். நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தா அவங்களுக்கு ஒன்று தெரியும். இந்த ஆடு தவறாட்டு காயை நகர்த்தியதால் இந்த புலி டப்புன்னு அந்த ஆட்டை வெட்டிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த சிந்தனை இல்லாத நகரத்தில் தாங்க இந்த ஆடு வெட்டுப்படுறதுக்கான காரணம். இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த விளையாட்டு தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு, ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. அந்த சீரியஸான விளையாட்டை பாருங்கள். ஏன்னா தாத்தா பேத்தியை விடுறதாட்டு இல்லை, பேத்தியும் தாத்தாவை விடுறதாட்டு இல்லை. இதில் வின் பண்ண போகிறது பேத்திங்கிறது தான் இதனுடைய சுவாரஸ்யம். பாருங்கள், உங்களுக்கு புரியும். எப்படிங்க இருந்துச்சு நம்ம ஆடுபுலி ஆட்டம்? நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த விளையாட்டில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருப்பீங்க. ஓகே, என்னதான் பெரியவங்க இல்லை சின்னவங்க அப்படின்னு இருந்தாலும் சிந்திச்சு பொறுமையாக செயல்பட்டால் தான் இதில் நம்ம வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப தெளிவாக தெரியுது. அடுத்த வாரம் நம்ம இன்னொரு விளையாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்எல் மகேஷ்.